ஈரான் அமெரிக்கா இடையேயான மோதல் தொடர்ந்து சர்வதேச அளவில் பதற்றத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் கடந்த 2 நாட்களாக இருதரப்பும் புதிய தாக்குதல்களை மேற்கொள்ளாமல் அமைதியை கடைபிடித்து வருகின்றன. இதற்கிடையில் ஓர்மூஸ் நீரிணையில் ஈரான் அமைத்ததாக கூறப்படும் கன்னிவெடிகள் சிக்கி ஒரு எண்ணெய் கப்பல் வெடித்து சேதமடைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பல மாதங்களாக ஓர்மூஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்கள் ஈரான் அறிவுறுத்திய கடல் பாதையை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் அமெரிக்காவின் ஆதரவுடன் சில சரக்கு மற்றும் எண்ணெய் கப்பல்கள் ஓமன் வழியாகவும் மாற்று பாதைகளிலும் பயணித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த மாற்று பாதைகளை பயன்படுத்தும் கப்பல்கள் மீது ஈரான் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சூழலில் நடந்துள்ள கன்னிவெடி சம்பவம் அப்பகுதிகள் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. இதற்கிடையில் ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டுவர பாகிஸ்தான் மற்றும் கத்தார் உள்ளிட்ட நாடுகள் பேச்சுவார்த்தை முயற்சிகள் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனுடன் அமெரிக்காவிற்கு ஈரான் புதிய நிபந்தனைகளையும் முன்வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அல் அரேபியா வெளியிட்டுள்ள செய்தியின்படி ஹோர்மூஸ் நீரிணைகள் புதிய அல்லது மாற்றுப்பாதைகள் குறித்து எந்த பேச்சுவார்த்தையும் ஏற்க முடியாது என்றும் ஈரான் நிர்ணயித்த கடல் வழித்தடத்தில்தான் அனைத்து கப்பல்களும் செல்ல வேண்டும் என்றும் ஈரான் வலியுறுத்தியுள்ளது. மேலும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டுமெனில் ஹோர்மூஸ் நீரிணையின் முழு அதிகாரமும் ஈரானுக்கே இருப்பதை அமெரிக்கா மற்றும் பிற நாடுகள் அங்கீகரிக்க வேண்டும் என்றும் மேற்கத்திய நாடுகள் முடங்கியுள்ள ஈரானின் சொத்துக்கள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் நிபந்தனை விதித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடர முடியும் எனவும் ஈரான் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மறுபுறம் கடந்த 2 நாட்களாக தாக்குதல்கள் குறைத்து பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் சர்வதேச கச்சா எண்ணெய் சந்தையில் ஒரு பேரல் எண்ணெயின் விலை சுமார் 5% வரை குறைந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.